Hi students. In this session video will be continue video for last previous video class. That means what are the steps in multimedia production? Concept analysis and planning, project design, pre-production, budgeting, multimedia production team, hardware and software selection. So in this section will be learn about for the another steps for multimedia productions teams. So for defining the content. So the define the content is explained about the concept is the content is must very well about for the particular multimedia production team members. So the stuff process will be accessed for the content specialist. That means each and every multimedia product பார்த்தீங்கன்னா அதுக்கான கண்டென்ட் அவைலபிலிட்டியை அந்த ஸ்டஃப் அந்த கண்டென்ட்டுக்கான ஸ்டஃப்பான ப்ராசஸ் இருக்கிற பர்சன் கிட்ட மட்டும்தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ யூ ஒன்லி நோ அபவுட் ஃபார் த கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆஃப் த மல்டிமீடியா ப்ராஜெக்ட். ஸோ இந்த கண்டென்ட் எப்பயுமே ஸ்டஃப் ப்ரொவைடருக்கு தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்துன்னா ஹீ ஒன்லி டு டெவலப்டு அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் த ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ் ஆன் த கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட் அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது வாட் ஆர் த ப்ராசஸ் வந்து எக்ஸ்பிளனேஷன், தட் மீன்ஸ் நேரேஷன் சொல்லுவாங்க, எக்ஸ்பிளனேஷனு. ஸோ அந்த கண்டென்ட்டுக்கான புல்லட்ஸ் அண்ட் நம்பர்ஸு சேட் மெத்தடில் ரெடி பண்ணுறது, டேபிள் காலம் மெத்தடில் ரெடி பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட் ப்ராப்பராக அந்த கண்டென்ட்டை ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணுறது யார் இருந்ததுன்னா அந்த கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் தான். த நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா the next step is preparing the structure. What the preparing the structure for the content will be completely explained. So the content completely ready ஆயிடுச்சுன்னா அந்த content availability ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ல மெயின்டைன் பண்ணணும். தட் மீன்ஸ் வித்தின் த டைம் டியூரேஷனு அந்த ஷெட்யூல் பேஸ் பண்ணி ஒரு டைம் லைனை நம்ம ஆக்டிவிட்டி மெத்தடில் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ த ஸ்ட்ரக்சர் இஸ் மஸ்ட். ஸோ டீடைல்ட் அபவுட் ஸ்ட்ரக்சர் மஸ்ட் ஹாவ் information about all the steps along with the timeline for the future action. So for the future action என்னென்னலாம் ப்ராசஸ் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோமோ அதுக்கான ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரையும் தென் அந்த ஸ்ட்ரக்சருக்கான டைம் டேக்கிங் ஃபார் த டைம் டியூரேஷனையும் ஒரு கம்ப்ளீட் டைமில் நம்ம ப்ராசஸை ஆக்சஸ் பண்ணோம். ஸோ யூ ஒன்லி டு டிஃபைன் ஃபார் த ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கண்டென்ட். ஸோ the structure define the activities. What are the activities will be doing that? That means content kind of activities, responsibility person for the each activities எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஸ்டார்ட் ப்ராசஸ்லேருந்து எண்ட் ப்ராசஸ் வேணும் ஹீ ஒன்லி டு நோ அபவுட் ஃபார் த பர்டிகுலர் பர்சன். ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸை ஒரு ஸ்ட்ரக்சராக நம்ம ரெடி பண்ணிட்டு ஒர்க்கை டன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ ஃபார் த ஃபியூ பிஃபோர் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்ட உடனே ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ண உடனே ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கெட் வில் வில் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி மல்டிமீடியா ஆக்டிவிட்டிஸும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ வாட் ஆர் த ஃபேஸஸ் வில் பி லைக் அண்ட் டூயிங் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் மெத்தட். ஸோ என்னன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணணும். ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பேஸ் என்னென்ன ஆக்சஸ் பண்ணணும்னா பேக்ரவுண்ட் மியூசிக் செலெக்ஷன் என்ன, சவுண்ட் ரெக்கார்டிங் ப்ராசஸ் என்ன, ஸோ ஹவு டு டெலிவர்டு, ஹவு டு ப்ரிப்பேர்டு ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கண்டென்ட் எல்லாமே ரெடி பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தா ஒரு டெக்ஸ்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த கண்டென்ட்டோட டெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த கண்டென்ட் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓசிஆர் சாஃப்ட்வேருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு ஈச் கண்டென்ட்டையும் ஓசிஎஸ் சாஃப்ட்வேர் மூலிமா ஆப்டிகல் கேரக்டர் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம ரெஃபர் பண்ண முடியும், டிஃபைன் பண்ண முடியும். பிக்சர் ஷாட்டில் எப்படி டிஜிட்டல் கேமராவில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, வீடியோ கிளிப்ஸ் ஹவு டு ஷூட் அவுட் ஃபார் த ஈச் அண்ட் கண்டென்ட் அண்ட் ஹவு டு எடிட் ஃபார் த வீடியோஸ் அண்ட் கம்ப்ரஸர் ப்ராசஸ் எல்லாமே ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸாக ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்ம அந்த கம்ப்ளீட் மல்டிமீடியா ப்ராஜெக்டை தே வில் டூ டன் ஃபார் த மல்டிமீடியா ப்ராஜெக்ட் இன் பைலட் ப்ராஜெக்ட் ரெடி ஃபார் த டைம். ஸோ வித்தின் த டைம்குள்ள ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். ஆஃப்டர் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்டாக ஒரு மல்டிமீடியா ப்ராஜெக்டை ரெடி பண்ணிட்டோன்னே த மெயின் திங் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங். டெஸ்டிங் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் ஃபார் த மல்டிமீடியா ப்ராஜெக்ட். ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராஜெக்டை நம்ம ரெடி பண்ணிட்டோன்னே டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா பிஃபோராக தான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். கம்ப்ளீட்டாக முடிச்சோடனே பிஃபோராகவே நம்ம டெஸ்டிங் ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஒய் தட் டெஸ்டிங் ஆர் இம்ப்ளிமெண்ட்? ஸோ டு அவாய்டிங் ஃபார் த ஃபெயிலியர்ஸ் ஆஃப்டர் லான்ச்சுக்கு அப்புறம் நடக்க போகிற ஃபெயிலியர்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக மெயின் பண்ணால் டெஸ்டிங் ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டெஸ்டிங் ப்ராசஸ் என்னன்னா ஃபங்க்ஷன் வில் பி டெஸ்டட் இன் டிஃப்ரெண்ட் ப்ரௌசர். ஸோ ஒரு மல்டிமீடியா ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரௌசர் நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது தே வில் பி சப்போர்ட்டட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி. தட் என்ன வாட் ஆர் த ப்ரௌசர்? Internet Explorer, Chrome, Mozilla and Netscape Navigator. இதெல்லாம் these are the familiar browser in computer field. So இந்த ப்ராசஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சஸபிள் ஆகுமான்றது ஆகும், ஆக்சஸ் பண்ண முடியும். they will do done for this software. So this is testing is one of the important steps in multimedia production team. Then documentation.
documentation what are the process doing for the documentation? That means the documentation process பாத்தீங்கன்னா to maintain for the from the each beginning from the beginning to end வரை each and every project what are the activities will based on the system project. So என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம பண்ணணும்னு சொல்லி ஒரு டாக்குமெண்டேஷனா நம்ம கம்ப்ளீட் ப்ராசஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த ப்ரிப்பேரிங் சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும். ஸோ இந்த ஈச் அண்ட் எவ்ரி கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட். ஸோ ஹவு டு கான்டாக்ட் த மல்டிமீடியா ப்ராஜெக்ட், அந்த மல்டிமீடியா ப்ராஜெக்ட் யாரால கான்டாக்ட் பண்ண முடியும், கான்டாக்ட் டீடைல்ஸ், இமெயில் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ் டெக்னிக்கல்ஸ் மெத்தட்ஸ் மொத்தமே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஃபார் த டாக்குமெண்டேஷன் ஃப்ரம் த சென்டிங் ப்ராசஸ் அண்ட் கமெண்ட்ஸ். ஸோ அது ஒவ்வொரு சென்ட் பண்ணிட்டாலும் அதுக்கான கமெண்ட்ஸ் என்ன சொல்லி ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஃபைனலாக த ப்ராஜெக்ட் வில் பி doing done with complete work, testing successfully, documentation ready. So the project will be delivered. So produce project multimedia ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணுவோம். ஹவு டு ஃபீல்டு எந்த மாதிரி மெத்தடில் நம்ம டெலிவர் பண்ணால் ஈஸியாக இருந்ததுன்னா பெட்டர் வே ஆஃப் சிடி அண்ட் டிவிடி மெத்தடில் வித் இந்த வெப்சைட்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பெஸ்ட் வே ஆஃப் மெத்தட். ஸோ இந்த பெஸ்ட் வே ஆஃப் மெத்தடில் நம்ம so many types of problems வந்து ஃபேஸ் பண்ணோம். தட் மீன் really various challenging are faced on the while delivering. So very என்னன்னா internet one of the best most process like bandwidth problems, network band problem இருக்கும், ஹியூஜ் நம்பர் ஆஃப் பிளக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ப்ராப்ளம், ஆடியோ அண்ட் வீடியோ ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வருவாங்க. சரி, லாங் வீடியோ டவுன்லோடிங் டைமிங் எடுத்துக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணிட்டு தான் ப்ராசஸை to be delivered or process will be accessed on the system. So எது மூலியமா பண்ண முடியும்னா 2 models that means CD ROMs, DVD ROMs மூலியமா நம்ம access பண்ணா they will do done before a best project. These are the following steps for the each and every multimedia content. What are the just recap? Content conceptual analysis and planning, project design, pre-production, budgeting, multimedia production team, hardware and software selection, defining the content, preparing the structure, production, testing, documentation and delivering the multimedia product. Finally, the process will be analysis, doing done well for the multimedia project. These are the basic following steps for in multimedia. Okay.